ஆனந்தி உள்ளவா. இல்ல பரவாயில்ல அன்பு, சொல்லுங்க என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்குது அன்பு. ஒரு நிமிஷம் வந்து வரேன். இந்த ஆனந்தி, உனக்காக நான் வாங்கிட்டு வந்த புடவை. இதத்தான் நீ நாளை கல்யாணத்துக்கு கட்டிக்கணும். ஐயோ அன்பு, எதுக்கு இதெல்லாம்? எதுக்கா? கட்டிக்கிறதுக்கு தான். என் பொண்டாட்டிக்கு நான் புடவை வாங்கி கொடுக்காம வேற யாரு வாங்கி கொடுப்பா? பொண்டாட்டியா? ஆமா. அன்பு, நான் அம்புட்டு தூரம் எடுத்து சொல்லியும் நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. அப்படித்தான் பேசுவேன். நீ என் பொண்டாட்டி தான், அதான உண்மை. இந்த பாரு ஆனந்தி, தெரிஞ்சோ தெரியாமலோ நாம மாலை மாத்திக்கிட்டோம்ல. இன்னும் தாலி கட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அது ஒண்ணு நாம முடிவு பண்ணது இல்லல்ல, அதுவா நடந்தது. இத பத்தி பேசுதே கூப்பிட்டேலாக்கும். எனக்கு வேலை இருக்குது, நான் போறேன். இரு ஆனந்தி, இது வரைக்கும் நீ என்ன புருஷன்னு கூப்பிட்டதே இல்ல, எங்க அம்மாவா அத்தைன்னு கூப்பிட்டதே இல்ல. இல்ல அழகனா, நான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்ததே இல்ல. வாங்கிக்கோ ஆனந்தி. இந்த புடவை நீ நாளைக்கு கட்டிக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீ அடிக்கடி சொல்லுவல்ல, நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க, பதிலுக்கு நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லைன்னு சொல்லுவல்ல. எனக்கா நீ ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த புடவையை கட்டிக்கோ. நாளைக்கு இந்த புடவையை தான் கட்டிக்கணும். கட்டிப்பியா மாட்டியா? கட்டுறேன். திறந்து பாரு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குது. நான் கொடுத்த புடவைய நீ வாங்கிக்கிட்ட, நான் கட்ட போற தாலியையும் நீ ஏத்துப்ப. டேய் முத்து, வாங்கக்கா, வாங்க முத்தண்ணே. எப்படி இருக்க ஆனந்தி? நல்லா இருக்கிறேன். என்ன உங்க ரெண்டு பேருக்கும் இப்பதே இங்க வர நேரம் கிடைச்சதா? என்னம்மா பண்றது, வேலையை முடிச்சு அந்த கர்நாடகத்தை சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள அதுவே எனக்கு பெரிய பாடா போயிடுச்சு. சரிண்ணே, நீங்க மட்டும்தான் வந்திருக்கிறியா? மத்தவங்க எங்க? தோ வராங்களே. வாங்க சாவித்ரி அக்கா, நிசாக்கா, ஏய் துர்கா, வாங்கண்ணே. என்ன ஆனந்தி, நீ ஏதோ கோவில் மண்டபம் சொன்னதும் நான் ஏதோ கோவில்ல இருக்க சின்ன மண்டபம் நினைச்சேன். ஆனா இது இவ்ளோ பெரிய மண்டபமால இருக்கு. இதுவும் கோயில் மண்டபத்தேங்கா. இததே இம்புட்டு போராட்டம் பண்ணி வாங்கணும். பரவாயில்லையே, இவ்ளோ பெரிய மண்டபமா இருக்கு. இதுவே நம்ம சென்னையில இந்த மாதிரி மண்டபம் கேட்டேன்னு வையே 2-3 லட்சம் கேட்பாங்க. மண்டபம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனந்தி. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அக்கா கல்யாணத்தை நல்லா பெருசாதான் பண்ற. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. சரி சரி, அத பத்திலாம் அப்புறமா பேசிக்கலாம். வாங்க எல்லாரும் வந்து முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருந்தல, அதை நான் உங்ககிட்ட கொடுக்க வேணாமா? ஜெயந்தி, அந்த பைய எடுத்து கொடு. இந்தா. சரிண்ணே, வாங்க எல்லாரும் அப்படியே சாப்பிட போலாம். நில்லு. என்ன கொடுத்தது நீ பாட்டுக்கு டக்குன்னு வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட போலான்ற? எப்ப கொடுக்க போற? அத நான் கொடுத்துக்கிறேனே. அத ஏன் தனியா கொடுத்துக்கிட்டு? கண்ணுக்கு எதிரில தான் நிக்கிறான்ல, குடு. என்னடா கொடுக்க சொல்ற? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, உனக்கு ஒரு வேஷ்டி சட்டை வாங்கி கொடுக்கணும்னு ஆனந்தி ஆசைப்பட்டது. அத வாங்கிட்டு வந்து கொடுக்கற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துச்சு. அதான் வாங்கிட்டு வந்தேன். அண்ணே, என்னண்ணே இதுல என்னமா தப்பு இருக்கு? வேஷ்டி சட்டை வாங்கி கொடுக்கறதுல என்ன தப்பு? அன்பாலதான் நீ நம்ம கம்பெனிக்கு வந்திருக்க, இவ்வளவு பெரிய கல்யாணத்தையும் நடத்துற.
அதுவும் இல்லாம அன்பு நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்கல்ல. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இதே கல்யாண மண்டபத்துல உங்க கல்யாணமும் இங்க நடக்கதான் போகுது. ஏன் ஆனந்தி, எனக்காக தானே வாங்கிட்டு வர சொன்ன, அப்புறம் என்ன? கொடு. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, என்னை விட்டு உன்னால எங்கேயும் போக முடியாதுன்னு. கொடு கொடு. எனக்கு பிடிச்ச காஃபி ப்ரௌன் கலர். கல்யாணத்துக்கு நான் உனக்கு புடவை வாங்கி கொடுத்தேன், நீ எனக்கு பிடிச்ச கலர்ல ஷர்ட்டும் வேஷ்டியும் வாங்கி கொடுத்துருக்க. அத ஏன்டா கேக்குற? இதே கலர் தான் வேணும்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வர சொல்லுச்சு. ஏன் தெரியுமா? இந்த கலர் தான் உனக்கு எடுப்பா இருக்குமா. அது மட்டும் இல்ல, வேஷ்டி சட்டை எந்த வகையிலயும் மாப்பிளைய விட குறைச்சலா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லுச்சு. அண்ணே, வந்த வேலை முடிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப சாப்பிட போலாமா? எல்லாரும் வாங்க. வாடி வா. போலாம். கல்யாணத்துக்கு நான் தயாரான மாதிரி நீயும் தயாரா தான் இருக்கன்னு இப்ப புரியுது. இங்க நடக்க போறது உங்க அக்கா கல்யாணம் மட்டும் இல்ல, நம்ம கல்யாணமும் தான். என்ன மேடம், ஊருக்கு வந்தா என்கிட்ட சொல்லாம வர மாட்டீங்க, வந்தாலும் கால் பண்ணாம இருக்க மாட்டீங்க. என்னடானா வரதையும் சொல்லாம வந்ததையும் சொல்லாம இருக்கீங்க. எதனால என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் இங்க வர ஐடியாலே இல்ல சுயம்பு. திடீர்னு மகேஷ் கிளம்பினதுனால மகேஷ தனியா விட வேண்டான்னு நான் கிளம்பி கூட வந்தேன். அதான் இன்ஃபார்ம் பண்ண முடியல. சரி, வந்ததுதான் வந்தீங்க, அந்த வேலுவை கூட்டு வந்துட்டீங்க. எல்லாம் தலையெழுத்து. ஆனந்தி மகேஷ்க்கு ஆர்டர் போட மகேஷ் அவங்கள கூட்டிட்டு வந்துட்டான். வேற வழி இல்லாம நானும் வந்தேன். என்ன கேள்வி கேக்குறது இருக்கட்டும், நீங்க விட்டு கொடுத்துதான் இந்த மண்டபம் கிடைச்சுதா, கல்யாணம் நடக்குதா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நல்லவன எதுவும் மாறிட்டீங்களா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்ல மேடம். எனக்கும் வேற வழி இல்லாமத்தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். புரியல. வாழ்க்கையில சில விஷயங்களை சாதிக்கணும்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் ஆகணும்.